தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் டீகோட் பண்ணி இது அவுட்ஃபிட் படத்தோட ரீமேக்காவோ இல்லைனா இன்ஸ்பிரேஷனாவோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல துப்பாக்கியோட சேர்த்து கத்திரிக்கோளும் பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வச்சு நிறைய பேர் இது அவுட்ஃபிட் படத்தோட ரீமேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்ஸை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் போய் அவுட்ஃபிட் படத்தை பார்த்த வரைக்கும் படம் சூப்பராக தான் இருக்குது. தலைவருக்கு இந்த படம் நல்லாவே செட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கதையும் நல்லா இருந்துச்சு, அந்த கேரக்டருங்கிறதுமே தலைவருக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த அவுட்ஃபிட் படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன். இதை கேட்டுட்டு இது தலைவருக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கடைசியாக கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ ஆரம்பிக்கலாமா? ஓப்பன் பண்ணா 1956 சிகாகோ. பனி நிறைஞ்ச நேரத்தில் லெனர்டு பர்லிங்னு ஒரு கோர்ட்டு தைக்கிற கடைக்கு பெரியவர் ஒருத்தர் போறாரு. அப்படி போற இந்த பெரியவர் தான் அந்த கடையோட ஓனரான லெனர்டு பர்லிங். இவர் கடைக்குள்ளார போனதுக்கு அப்புறம் கடையை கிளீன் பண்ணி கோர்ட்டு தைக்கிறதுக்கான துணியை கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவர் கட் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள கடைக்குள்ளார ஒரு பொண்ணு வரா. இவளோட பேரு மேபிள். இவளும் இதே கடையில தான் வேலை பார்க்கறா. இப்படி இவங்க ரெண்டு பேருமே கடைக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு கோர்ட்டு தைச்சு தர வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எப்பயும் போல அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கக்குள்ள நம்ம தாத்தா பெர்லிங்கோட கடையில இருக்க போஸ்ட் பாக்ஸ்ல சிலர் வந்து போஸ்ட் போட்டுட்டு போறாங்க. ஆனா அதை பெருசா பெர்லிங் தாத்தா கண்டுக்காம அவரோட வேலையை பாட்டுக்கு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கக்குள்ள இன்னும் ரெண்டு பேர் வராங்க கடைக்கு. இதுல ஒருத்தனோட பேரு ரிச்சி, இன்னொருத்தனோட பேரு பிரான்சிஸ். இவங்க ரெண்டு பேருமே மிஸ்டர் பாயில் அப்படிங்கிற கேங்ஸ்டரோட ஆளுங்க. அதுலயும் ரிச்சிங்கிறவன் பாயிலோட பையன், பிரான்சிஸ்ங்கிறவன் பாயிலோட ரைட் ஹேண்டா இருக்கிறவன். இவங்க ரெண்டு பேருமே நம்ம தாத்தாவோட கடைக்கு வராங்க. தாத்தாவோட கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கட் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த போஸ்ட் பாக்ஸை எடுத்து அந்த போஸ்ட் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கக்குள்ள ரிச்சி மட்டும் நம்ம தாத்தா கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கக்குள்ள பிரான்சிஸ் அந்த பக்கம் போஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருந்த பிரான்சிஸ் ஒரு போஸ்ட்டை எடுத்து ரிச்சி கிட்ட காமிக்கக்குள்ள ரிச்சி தாத்தாவை வெளியே போக சொல்றான். தாத்தாவோட கடையில இருந்து தாத்தாவை ரிச்சி வெளியே போக சொன்னாலும் தாத்தா எதுவுமே சொல்லாம அந்த ரூம்ல இருந்து வெளியே போறாரு. வெளியே போய் மேபிள் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ மேபிளுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு தாத்தா கேக்குறாரு. அதுக்கு மேபிளும் அதுல இருந்து ஒரு ஸ்னோ குளோப் மாதிரியான ஒரு பொருளை எடுத்து காமிக்கிறா. இதே மாதிரியே இவளுக்கு ஆல்ரெடி நிறைய ஸ்னோ குளோப்ஸ் வந்திருக்குது. அதை செல்ஃப்ல தனித்தனியா அடுக்கி வச்சிருக்கிறா. இப்படி நம்ம தாத்தாவும் மேபிளும் பேசிட்டு இருக்கக்குள்ள ரிச்சியும் பிரான்சிஸும் வெளியே போறாங்க. இவங்க கிளம்பி போகக்குள்ள மேபிள் கதவை திறந்து விடுறா. அப்படி திறந்து விடக்குள்ள மேபிளும் ரிச்சியும் பாத்துக்கிறத நம்ம தாத்தாவும் பாக்குறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருமே கடை விட்டு போனதுக்கு அப்புறம் தாத்தா கர்ச்சிஃப் மாதிரியான ஒரு விஷயத்த மடிச்சு வச்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல மேபிளும் மடிச்சிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே மடிச்சிட்டு இருக்கக்குள்ள மேபிள் மட்டும் கொஞ்சம் கிளச்சி விட்டுட்டு போயிருவா. அதை நம்ம தாத்தா பர்ஃபெக்டா வைப்பாரு. நம்ம தாத்தா எதை பண்றதா இருந்தாலும் பர்ஃபெக்டா தான் பண்ணுவாரு. சோ இந்த இடத்துல தாத்தா மேபிளும் ரிச்சியும் பாத்துக்கிட்டத பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறம் மேபிளும் கடையை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. கிளம்புறதுக்கு அப்புறம் இவரும் இவரோட வேலையை பார்த்துட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. இப்படி இவர் தூங்கிட்டு இருக்கக்குள்ள மேபிளும் ரிச்சியும் நைட் டைம்ல கடைக்குள்ளார வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம தாத்தா எந்திரிச்சுக்கிறாரு. எந்திரிச்சு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ரிச்சி மேபிள் கிட்ட என்னோட அப்பா பிரான்சிஸ் சொல்றதான் நம்புறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பிரான்சிஸ் ரேட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரிச்சி மேபிள் கிட்ட வளர ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம தாத்தா ஏதோ ஒண்ணு தள்ளி விட்டு சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேரும் சவுண்டை கேட்டு தாத்தா இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கக்குள்ள தாத்தா திரும்பவும் தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் கடை விட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல மேபிளும் நம்ம தாத்தாவும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாளும் எப்பயும் போல வேலையை முடிச்சிட்டு நம்ம மேபிள் நைட் டைம்ல வெளியே போயிடுறான். இப்படி மேபிள் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம தாத்தாவுக்கு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. இவர் என்னடான்னு போய் கதவை திறந்து பார்க்கக்குள்ள ரிச்சி தன்னோட வயித்துல புல்லட் ஊனோட பிரான்சிஸோட கடைக்குள்ளார வந்திருக்கான். அப்படி வந்த இவங்க ரெண்டு பேத்தையும் தாத்தா உள்ளார கூட்டிட்டு போறாரு. உள்ளார கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பிரான்சிஸ் ரிச்சியோட அந்த காயத்துக்கு தையல் போட சொல்லி தாத்தாவை மிரட்டி தையல் போட வைக்கிறான். அப்படி தையல் போட்டதுக்கு அப்புறம் ரிச்சியும் அந்த டேபிள் மேலேயே மயக்கமாயிடுறான். இதுக்கப்புறம் தாத்தாவை நம்ம பிரான்சிஸ் தனியா கூட்டிட்டு போய் இவங்களோட கேங்லயே ரேட்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் FBI-க்கும் இவங்களோட ஆப்போசிட் கேங்குக்கும் இவங்கள பத்தின தகவலையும் பக்ஸையும் வச்சிருக்கிறதா நம்ம தாத்தா கிட்ட பிரான்சிஸ் சொல்லிடுறான். இதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், நான் இதுக்குள்ளாரெல்லாம் வரல அப்படின்னு தாத்தா சொன்னாலும் நீ இதுக்கு மேல எங்க ஃபேமிலி தான் சொல்லி பிரான்சிஸ் எல்லா உண்மையும் தாத்தா கிட்ட சொல்றான். அந்த இடத்துல பிரான்சிஸ் தாத்தா கிட்ட ஒரு டேப்பை காமிச்சு இந்த டேப்பை பிளே பண்ணி பார்த்தா ரேட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை பிளே பண்றதுக்கான மிஷினை நான் போய் தேடிட்டு வரேன்னு சொல்லி கடை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த நேரத்துல போலீஸோ இல்லைன்னா ஆப்போசிட்
ஆப்போசிட் கேங்கோ வந்தா என்ன பண்றதுன்னு தாத்தா கேட்கக்குள்ள யார் வந்தாலும் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் அங்க இருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் ரிச்சியும் கண்ணை முழிச்சு எந்திரிச்சுக்கிறான். அப்படி எந்திரிச்ச ரிச்சி தாத்தா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, தாத்தாவும் ரிச்சியோட அப்பாவும் ரொம்பவே ஒரு க்ளோஸான ஒருத்தங்க அப்படின்ட்டு. தாத்தா முத சிக்காகோவுக்கு வரக்குள்ள அவரோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருந்தது ரிச்சியோட அப்பாவான பாயில் தான். அவர் என்னதான் மிகப்பெரிய கேங்ஸ்டரா இருந்தாலும் இவரோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரா இருந்திருக்காரு. இந்த இடத்துல ரிச்சியும் எங்க அப்பா சின்ன வயசுலயே சொல்லியிருக்காரு, சிக்காகோவுக்கு ஒரு புது கோர்ட் தைக்கிறவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட் ஆகி என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம தாத்தா ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவாரு. நீங்க தேடிட்டு இருக்க ரேட்டை உங்களால கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா நான் தான் அந்த ரேட் அப்படின்னு சொல்லி ரிச்சி கிட்ட சொல்லக்குள்ள ரிச்சி ஒரு செகண்ட் நம்ம தாத்தாவை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் தான் நமக்கு தெரியும் தாத்தா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. இப்படி சிரிச்சிட்டு இருந்த ரிச்சி கிட்ட தாத்தா ஏன் நான் அந்த ரேட்டா இருக்க கூடாதான்னு கேட்கக்குள்ள ரிச்சி சொல்லுவான், ஏன் தாத்தா நீங்க வேற, நீங்களே ஒரு சாதாரண டைலர் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம தாத்தா என்ன டைலர்னு மட்டும் சொல்லாத, நான் ஒரு கட்டர். டைலருங்கிறவங்க ஊசியின் நூலையும் கோர்த்து ஒரு துணியை தைக்கிறவங்க, ஆனா கட்டருங்கிறவங்க அப்படி இல்லை, அவங்க பர்ஃபெக்டா கட் பண்ணி ஒரு கோர்ட்டை உருவாக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இது ஆர்ட் இல்லை, இது ஒரு கிராஃப்ட். இப்படி பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம தாத்தா ஒருவேளை இந்த ரேட் பிரான்சிஸா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிச்சியை மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பிரான்சிஸும் கடைக்கு வருவாரு. அவர்கிட்டயும் ஒரு பக்கம் ரிச்சியை பத்தி மேனிபுலேட் பண்ணுவாரு. இந்த மேனிபுலேட் பண்ற 2 சீனையுமே நான் லீனியர்ல காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க படத்தை பார்க்கக்குள்ள அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இவர் மேனிபுலேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிரான்சிஸ் வந்து ரிச்சியை பார்ப்பாரு. அப்போ ரிச்சி கிட்ட பிரான்சிஸ் நான் மிஷனை கண்டுபிடிச்சிட்டேன், டேப்பை போய் ப்ளே பண்ணி பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள நானும் வரேன் அப்படின்னு ரிச்சி சொல்லுவாரு. இல்ல நீ இங்கே ஏறுன்னு சொல்லிட்டு நம்ம பிரான்சிஸ் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள நானும் வருவேன் அப்படின்ட்டு திரும்ப ரிச்சி சொல்றாரு. பிரான்சிஸ் அதுக்கு நீ இங்கே ஏறு, உங்க அப்பா இங்க 3 மணி நேரத்துல வந்துருவாரு அப்படின்னு சொல்லக்குள்ள சரி அப்ப அப்பாவும் வரட்டும், 2 பேருமே போயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள பிரான்சிஸ் லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அப்பாவுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கப்புறம் தான் ரிச்சிக்கும் பிரான்சிஸ்க்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ரிச்சி கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. லா ஃபவுண்டைன் ஆளுங்க ஷூட் பண்ணக்குள்ள உன் மேல மட்டும் எந்த குண்டுமே படல அப்படிங்கிற மாதிரி ரிச்சி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கக்குள்ள பிரான்சிஸ் நான் சீக்கிரமா போகணும்னு சொல்லி அந்த பெட்டியை எடுக்க போறாரு. அந்த நேரத்துல ரிச்சி அந்த பெட்டியை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நம்ம தாத்தாவும் நடுவில் பூந்து அந்த பெட்டியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க 3 பேருமே அந்த பொட்டி இழுத்துட்டு இருக்கக்குள்ள அந்த பொட்டி பறந்து கீழே போய் விழுவுது. அப்போ பார்க்கக்குள்ளதான் தெரியுது விழுந்த பொட்டியில டேப்பே இல்லை. இதை பார்த்த ரிச்சி கன் எடுத்து பிரான்சிஸ் முன்னாடி நீட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்த பிரான்சிஸும் அவரோட கன் எடுத்து ரிச்சிக்கு முன்னாடி நீட்டுறாரு. இப்படி 2 பேத்துக்கு நடுவுல கிளாஷ் ஆகிட்டு இருக்கக்குள்ள நம்ம தாத்தா ஒரு சின்ன சவுண்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்துல பிரான்சிஸ் ரிச்சியோட கழுத்திலே சுட்டுறான். இந்த இடத்துல தான் கதையே ஆரம்பிக்குது. தன்னோட ஓனரோட சொந்த பையனையே பிரான்சிஸ் கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த கொலைங்கிறது நம்ம தாத்தாவோட கடையில நடந்திருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த தாத்தா பாயிலுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகுங்கிற மாதிரி ஷாக்கில் இருக்காரு. இதே நேரத்துல கடையோட கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. தட்டுறது வேற யாரும் இல்ல, இப்ப பிரான்சிஸ் சுட்டு கொன்னானே அவனோட அப்பந்தான் மிகப்பெரிய கேங்ஸ்டர் பாயில்.